இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 29ஆம் வசனம். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது. தங்களுடைய இளமை காலங்களை நமக்காக தியாகம் செய்து நம்மை வளர்த்தவர்களை அவருடைய முதுமையில் அவருடைய பலவீனங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது என்கிற கருத்துக்களை சாலமோன் நீதிமொழிகளிலே ஆங்காங்கே அவர் மிளிரச் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வேதமானது நம்முடைய குடும்ப உறவுகளிலே, சமுதாய உறவுகளிலே, நண்பர்களின் மத்தியிலே இவைகள் எல்லாவற்றிலும் நாம் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அது கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே நாம் அநேகருக்கு நல்ல வாசனையை வீசக்கூடிய நற்கந்தகங்களாக, உப்பாக, வெளிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக அநேக ஆலோசனைகளை வேதம் நமக்கு கொடுத்து நம்மை ஒரு அருமையான ஒரு பாதையிலே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. இங்கே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு காரியத்தை குறித்து இங்கே சாலமோன் குறிப்பிட்டிருக்கிறாரே. பெற்றோர்கள் இளமை காலங்களிலே தங்களுடைய இளமைகளையெல்லாம் தியாகம் செய்து நம்மை எப்படி வளர்த்தார்கள், அவர்கள் தங்களுடைய முதுமையிலே அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிற நாட்களிலே நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிற காரியங்களை அவர் நீதிமொழிகளிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனையாக யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டிய ஒரு அருமையான கற்பனையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பெற்றோரை அசட்டை செய்தல் நமக்கு கேட்டை விளைவிக்கும். பெற்றோரின் இளமைகளை உறிஞ்சிய நாம் முதுமையில் அவர்களை உதறினால் விண்ணகம் நம்மை வெறுமனே விடாது என்பதை அதை விளக்குவிக்கும் வண்ணமாக அருமையாக அங்கே அங்கே ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருந்தார். சாலமோனும் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். அதாவது அழிக்கிற எல்லாவற்றையும் நிலைகுலைய செய்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் தோழன் என்று சொல்லி அத்தனையாய் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு என்று சொல்லி முதல் ஆலோசனையாக நீதிமொழிகள் 23-22 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அழகான போதனையை எபேசு சபைக்கு அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இன்றைக்கு முதுமையை அசட்டை பண்ணுகிற நிலைமையில் நீ வயசாகிவிட்டால் உனக்கு என்ன தெரிய போகுது, உன்னை விட நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி செவி கொடுக்காதபடி அசட்டை பண்ணுகிற அநேகம் பிள்ளைகளை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்லி பெற்றோரை கேலி செய்து நற்போதனைகளை விட்டெறிகிறவர்களுக்கு தண்டனை உறுதி என்பதை இங்கே நீதிமொழிகள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். பெற்றோரை தூஷித்தால் இருண்ட காட்டில், அதாவது குத்திருட்டு என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 19:26 பெற்றோரை துரத்துவது வெட்கக்கேடான ஒரு செயல் என்பதை குறிக்கும் வண்ணமாகத்தான் தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியம் அவமானத்தையும் உண்டாக்குகிற மனுஷன். பெற்றோரை விவேகமுடன் கனம் செய்ய நாம் முயல வேண்டும்.
இளமையது நமது அறிவீனங்களை சகித்தவர்களை அவர்களது முதுமையான பலவீனங்களில் பொறுத்து கொள்ள நாம் தயக்கம் காட்டக்கூடாது என்று சொல்லி நீதிமொழிகள் 19:29 இப்படியாய் முடிக்கிறது. பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. இன்றைக்கு பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களை தூஷிக்கக்கூடாது, அவர்களை துரத்தி விட்டு விடக்கூடாது, அவர்களை அசட்டை செய்து விடக்கூடாது, அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற சமுதாயத்தில் எத்தனை குடும்பங்களிலே பெற்றோர்கள் கனமு பெற்று நடத்தப்படுகிறார்கள். அப்படி நடத்தப்பட்டால் இன்றைக்கு முதியோர் இல்லம் என்கிற ஒரு காரியமே, ஒரு அமைப்பே உண்டாயிருக்க முடியாது. வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட ஒரு கதையை பார்க்கும் பொழுது அத்தனை ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம். ஒரு தாயில்லாத ஒரு மகனை ஒரு தகப்பன் மிகவும் அருமையாக நேர்த்தியாக அவனை வளர்த்து அவர் ஒரு தாய் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து எப்படி அன்பு செலுத்த முடியுமோ அத்தனையாய் அன்பு செலுத்தி அந்த மகனை நன்றாக படிக்க வைத்து சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு தேவையான வீட்டை வாங்கி கொடுத்து, காரை வாங்கி கொடுத்து, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மணப்பெண்ணையும் அவர் திருமணம் முடித்து வைத்திருந்தார். தன்னுடைய வயோதிப நாட்களிலே தன்னுடைய ஒரே மகனோடு கூட இருந்து விடலாம் என்று சொல்லி அவனோடு கூட தங்கியிருந்த நாட்களிலே தன்னுடைய தாயினுடைய அன்பையும் இணைத்து தகப்பன் நமக்கு தந்தாரே என்கிற பாசத்தோடு கூட மகனும் நடந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். அவன் வேலைக்கு செல்லும் பொழுது மனைவியினிடத்தில் சென்று சொல்லிவிட்டு தன் தகப்பனிடத்திலும் சென்று அவன் சொல்லும் பொழுது தகப்பன் சொல்லுவார், பார்த்து போய்விட்டு வா, அப்படி போயிட்டு வா, இப்படி போயிட்டு வான்னு சொல்லி சொல்லுகிற ஆலோசனை நன்றாக தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டிருந்த மகனை பார்க்கும் போதெல்லாம் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறாமை வர ஆரம்பித்தது. என்ன, நாம் 2 பேரும் திருமணம் முடித்திருக்கிறோம், இவன் எப்பொழுதுமே தன்னுடைய தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறானே, அவரிடத்தில் போய் அதிகமாய் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறானே என்கிற காரியத்திலே அந்த பொறாமையானது வளர்ந்து எரிச்சலாக மாறி கடைசியில் அவர் அவருடைய கணவனுடைய தகப்பனிடத்திலும் அந்த எரிச்சலை காட்ட ஆரம்பித்து விட்டால் அந்த எரிச்சல்கள் முற்றின நேரத்திலே ஒரு நேரத்திலே தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னால், நான் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் உங்கள் தகப்பன் உங்களுக்கு வேண்டுமா? பொங்கல் பண்டிகையை கொண்டாட போகிறோம், போகி பண்டிகை என்று சொல்லி வருகிறது. பழையவைகளையெல்லாம் கழித்து போடுகிற அந்த நாளிலே உம்முடைய தகப்பனையும் நீர் அனுப்பிவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நான் உம்மோடு கூட வாழ முடியாது என்று சொல்லி அத்தனையாய் அடம்பிடிக்க ஆரம்பித்து விட்டார். காலையில் அவன் வெளியே சொல்லும்போது சொல்லிவிட்டால், இன்றைக்கு எப்படியாவது நீர் அவரை அனுப்பவில்லை என்று சொன்னால் நான் போய்விடுவேன் என்று சொன்ன பொழுது மிகவும் கனத்த இருதயத்தோடு கூட சென்ற அந்த மகன் அவன் அங்கே ஒரு ஆர்ஃபனேஜில் போய், அங்கே ஒரு கத்தோலிக்க சபை நடத்துகிற ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அங்கே கேட்டு வந்தான். எப்படியாகிலும் என்னுடைய தகப்பனை சேர்த்து கொள்ளுங்கள், அதற்கான மாத செலவுகளை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லி தகப்பனிடத்திலும் தன்னுடைய காரியங்களை சொல்லி புரிய வைத்து அவரை காரிலே ஏற்றி அவருடைய திங்ஸை ஒரு சூட்கேஸில் எடுத்து வைத்து அவரை கூட்டி செல்ல ஆரம்பித்தான். அந்த ஆர்ஃபனேஜினுடைய அந்த கதவுகள் வந்தவுடனே அவன் முன்பாகவே ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அதை நிரப்பி இருந்தான். இப்பொழுது தகப்பனாரை அந்த ஆர்ஃபனேஜை நடத்தக்கூடிய அந்த ஃபாதர் இடத்துல கொண்டு போய் விட்டு, அந்த பாதிரியாரின் இடத்துல கொண்டு போய் விட்டு, தகப்பனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இவரை தான் நான் சொல்லியிருந்தேன் என்று சொல்லிட்டு காரில் நான் அப்ளிகேஷனை மறந்து வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வருகிறேன் என்று போகும்பொழுது 2 பேரும் அழகாக கைகளை பிடித்து மிகவும் தெரிந்தவர்கள் போல பேசி கொண்டிருந்தார்கள். இவன் திரும்பி வரும்போது பார்த்தான், நம்முடைய அப்பாவிற்கு எப்படி இந்த ஃபாதரை தெரியும், இந்த பாதிரியாரை தெரியும் என்று சொல்லி அவன் நின்று கவனித்த பொழுது அவர் கேட்டார், ஐயா நல்லா இருக்கீங்களா, எவ்வளோ நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 25-26 வருடங்கள் கழித்து நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த பாதிரியார் இவரை பார்த்து சொல்ல, ஆமையா நான் வரவில்லை என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு நீங்கள் வந்தீர்கள், 2 வயதில் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு சென்றீர்கள், அதற்கு பின்பாக இப்போதான் நான் உங்களை பார்க்கிறேன், அந்த பையன் நல்லா இருக்கிறானா என்று சொல்லி கேட்டான்.
அந்த பாதிரியார் கேட்கும் பொழுது தகப்பனார் சொன்னார், இந்த இப்போ தான் என்னை கொண்டு விட்டுட்டு போனாலும் அவன் தான் அந்த தம்பி, அவன் தான் அந்த பையன், அவன் தான் என்னுடைய மகன், அவன் என்னை கொண்டு இங்கே விடும்படியாய் வந்திருக்கிறான், அந்த காரில் ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லி எடுப்பதற்காக சென்றிருக்கிறான் என்று சொன்ன பொழுது அந்த மகன் அதை கேட்ட பொழுது அப்படியே சுக்கு நூறாக உடைந்து நொறுங்கி போனான். வேகமாக வந்தான், அப்ளிகேஷனை கிழித்து போட்டான். அந்த ஃபாதரை பார்த்து சொன்னான், நான் எங்கள் அப்பாவை எங்களுடைய வீட்டுக்கு நான் கூட்டி கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவன் கூட்டி கொண்டு சென்றான். அவனுக்கு நிலைமை புரிந்து விட்டது. அனாதையாக இருந்த என்னை தத்து எடுத்து தன்னுடைய சொந்த மகனைப் போல என்னை வளர்த்து என்னை ஆளாக்கி தன்னுடைய இளமையெல்லாம் எனக்காக செலவு செய்து இந்த உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு வந்த இந்த தகப்பனை போய் நான் ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து விடுகிறதற்கு வந்து விட்டேனே என்று சொல்லி தன்னையே குத்தி கொண்டவனாக நொறுக்கி கொண்டவனாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். மனைவி மிகுந்த சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தால் எப்படியாகிலும் அவரை கணவனுடைய தகப்பனாரை அவர் விட்டு வந்திருப்பார் என்று சொல்லி இவன் காரிலிருந்து இறங்கும் பொழுது தகப்பனாரும் கீழே இறங்கினதை பார்த்து கோபமாக உள்ளே சென்று விட்டாள். பின்பாக சென்று சொன்னான், இது அவருடைய வீடு, அவருடைய காரியங்கள், நான் தான் அவருடைய பிள்ளை அல்ல, என்னை அனாதையாக எடுத்து வளர்த்து என்னை இந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வந்தது அவருடைய அன்பே, அவருடைய தியாகமே என்று சொன்ன பொழுது மனைவியும் அந்த அன்பை புரிந்து கொண்டவளாக அவளும் மன்னிப்பு கேட்டு அந்த தகப்பனாரை தங்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும்படியாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள நல்ல உறவை கொண்டு வரும்படியாக வேதம் விரும்புகிறது. இந்த சமுதாயத்தில் ஒரு ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வாழ்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஆலோசனையை வேதம் கொடுக்க தவறவே இல்லை. இங்கே சாலோமோன் அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார். தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும், செவிகொடு என்று சொல்லுகிறார். வீட்டை விட்டு துரத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். பரியாசம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். அசட்டை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். இந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நிலைமையை நமக்கென்று அர்ப்பணித்தவர்களுக்காக அவருடைய முதுமை நாட்களிலே அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் தந்த தாயல்லவா, அவரை தனியே ஒதுக்கி தள்ளலாமா? தேவன் தந்த தாயல்லவா, அவரை தனியே ஒதுக்கி தள்ளலாமா? கனத்துக்குரிய தந்தை அல்லவா, அவரை அற்பமாக எண்ணலாமா? கனத்துக்குரிய தந்தை அல்லவா, அவரை அற்பமாக எண்ணலாமா?